எல்லாமே லேடிஸுக்கே பண்ணா அப்ப நாங்க ஜென்ஸ் இருக்கோம் இல்லையா, நாங்க தானே ஓட்டு போடணும். நான் போய் சொன்னா தானே என் பொண்டாட்டி போடுவா. அதனால நீங்க எங்களுக்கு எதுனா கொடுக்க வேண்டியது தானே. இப்ப என்ன பிப்ரவரி மாசமா? ஆமா. எலெக்ஷன் வரதுக்குள்ள ஒரு 5 மாசத்துக்கு சேர்த்து வட்டியோட சேர்த்து குத்துறீங்களா? பிரிபாசம் விட்டதும் இல்லாத சிலிண்டர் பில்லு, கேஸ் சிலிண்டர் பில்லு, கரண்ட் பில்லு, செல்லு மொபைல் பில்லு, எல்லா பில்லையுமே ஏத்திட்டாங்க. ஏன் கொடுத்துக்கிறாங்கன்னா இப்ப வந்து அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. திமுக ஓட்டு போடுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஆமா, திமுக அவங்க கட்சிக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி நம்ம ஸ்டாலின் சார் கொடுத்துருக்காரு. எங்களுக்கு 5000 ரூபாய்லாம் வந்து சேரவே இல்லை. 1000 ரூபாயில அப்ளை பண்ணா டாக்ஸ் பேயரு, வீடு இருக்கு, எல்லாமே பிரச்சனையா இருக்கு. அப்ப ஒரு கவர்மெண்ட்ல நமக்கு என்ன உதவி? எனக்கு எந்த உதவியும் பண்ணல. எம்ஜிஆர் மூஞ்சி ஞாபகம் வந்துருச்சுப்பா, அதான் ஜெயலலிதாக்கு போட்டேன். கருணாநிதி மூஞ்சி ஞாபகம் வந்துருச்சுப்பா, அதான் ஸ்டாலினுக்கு போட்டேன். விவசாயிங்க நிலைமை ஞாபகம் வந்துருச்சுப்பா, அதான் சீமானுக்கு போட்டேன். இப்படின்னு வகை வகையா சொல்லுவாங்க. இப்போ இளம் தலைவர் விஜய் வந்தாருன்னா அந்த 5000 ரூபாய் எனக்கு கிடைச்சிருந்துச்சுனாக்கா கொஞ்சம் பசி கொஞ்சம் அடங்கி இருக்கும் எங்களுக்கு. நீங்க வர்றீங்கன்னா சைரன் வச்ச 4 வண்டி முன்னாடி போகுது, சைரன் வச்ச 4 வண்டி பின்னாடி போகுது, நடுவுல நீங்க வர்றீங்க. மகளிருக்காக 1000 ரூபாய் உரிமை தொகை மாசம் மாசம் கொடுத்துட்டு வராங்களா? இது உங்களுக்கு கிடைக்குதா? இல்லப்பா, எங்களுக்கு கிடைக்கலப்பா, பெனிஃபிட்டாவும் இல்லப்பா எங்களுக்கு. எனக்கு நான் வாங்கலையே, எனக்கு கிடைக்கலையே. அது எங்களுக்கு கிடைக்குதுமா, கிடைக்கலன்னு சொல்லு. 1000 ரூபாய் எங்களுக்கு கிடைக்குது, வாங்குறாங்க, மாசம் மாசம் வாங்குறாங்க. இல்லம்மா, 1000 ரூபாய் மாசம் மாசம் கொடுத்தாங்கன்னு நான் எழுதி போட்டேன். அது காசே வரல. 1 வருஷம் 2 வருஷம் ஆகுது. கிடைக்குது. என்ன காசு கிடைக்குது? மகளிருக்காக கொடுக்குறாங்களா, அந்த காசு கிடைக்குதா இல்ல முதியோர் திட்டம்? முதியோர் திட்டம் தான். இப்ப திடீர்னு இந்த மாசம் 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் 1000 ரூபாய் தான் கொடுத்தாங்க. எதனால 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஓட்டு போடுவாங்கன்னு போட்டாங்க. ஓட்டு எலெக்ஷன் போல போட முடியாது, அதெல்லாம் ஓட்டு பிரச்சனை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைம் போட முடியாதுன்னு இப்ப மொத்தமா போட்டாங்க. இப்ப என்ன பிப்ரவரி மாசமா? ஆமா. எலெக்ஷன் வரதுக்குள்ள ஒரு 5 மாசத்துக்கு சேர்த்து வட்டியோட சேர்த்து குத்துறீங்களா? கரெக்டா? பல பேரோட கட்சி வந்து எனக்கு அது வாங்கினது இல்லப்பா. நானே கனெக்ட் பண்ணி சொல்றேன். கவர்மெண்ட்டை நாங்க ஜனிச்சிட்டோம். எங்க மக்களை எப்போ கவர்மெண்ட் ஜனிக்க போகுதுன்னு தெரியல. எதனால கொடுத்தாங்கன்னா இப்ப அவங்க கட்சியில நிக்கிறாங்களா, அதுக்காக கொடுக்குறாங்க. அந்த காசு எங்களுக்கு கொடுத்தா கொஞ்சம் உதவியா இருக்கும்ல. ஏன் கொடுத்துக்கிறாங்கன்னா இப்ப வந்து அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. திமுக ஓட்டு போடுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஆமா, திமுக அவங்க கட்சிக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி நம்ம ஸ்டாலின் சார் கொடுத்துருக்காரு. அது கொடுத்ததும் பரவாயில்ல. ஆனா இந்த மாசம் எதுக்கு உடனே 5000 ரூபாய் கொடுத்தீங்க? அப்போ எலெக்ஷன் வருது, ஓட்டு நம்மளுக்கு போடுவாங்கன்ற நீங்க கொடுத்துக்கிறீங்க. எல்லாமே லேடிஸுக்கே பண்ணா அப்ப நாங்க ஜென்ஸ் இருக்கோம் இல்லையா, நாங்க தானே ஓட்டு போடணும். நான் போய் சொன்னா தானே என் பொண்டாட்டி போடுவா. அதனால நீங்க எங்களுக்கு எதுனா கொடுக்க வேண்டியது தானே ஜென்ஸுங்களுக்கு. வாங்கினவங்கள தான் வாங்குறாங்க. நாங்க இல்லாதப்பட்டவங்க நாங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறோம். ரொம்ப கஷ்டமா இல்ல? ஐயோ எல்லாரும் வாங்குறாங்களே, நம்மளுக்கு காசு இல்லையே இந்த வயசான காலத்துல, அப்படியே கஷ்டமா இல்ல? நானும் ஒரு ஊனமற்றவங்க தான். ஏன் எங்களுக்கு ஏன் கொடுக்கல? நான் போனேன், அங்க முகாமுக்கு போனா ஏதோ ஒரு ஆபீஸுக்கு போங்கிறாங்க. எல்லாமே பிரச்சனையா இருக்கு. அப்ப ஒரு கவர்மெண்ட்ல நமக்கு என்ன உதவி? எனக்கு எந்த உதவியும் பண்ணல. ஆக்சுவலி வந்துட்டு எங்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்கறனால நீங்க எதுக்கு செக்ரிகேட் பண்றீங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேடிஸ்குள்ள ஃபர்ஸ்ட் மேல் ஃபீமேல்னு பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ என்னடானா 60 இயர்ஸ்க்கு மேல ஒருத்தங்க, குழந்தைங்கன்னா ஒருத்தங்க, யங்ஸ்டர்ஸ்னா ஒருத்தங்க, அப்படி இப்படின்னு செக்ரிகேட் பண்றீங்க. ஏன் அதை செக்ரிகேட் பண்றீங்க? எங்களுக்கு 5000 ரூபாய்லாம் வந்து சேரவே இல்லை. 1000 ரூபாயில அப்ளை பண்ணா டாக்ஸ் பேயரு, வீடு இருக்கு, வண்டி இருக்கு, அதனால உங்களுக்கு தர முடியாது. வண்டி சும்மாவா வாங்குறோம்? இப்ப எல்லா கட்சிக்காரங்களும் என்ன சொல்றாங்கன்னா இந்த எலெக்ஷனுக்காக தான் இந்த 5000 ரூபாய் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்க கருத்துப்படி என்ன சொல்வீங்க? கட்சிக்காரங்க போடுறாங்க, எதுக்கு போட்டாங்களோ அது நம்ம எப்பயும் போடுற மாதிரி போட்டாங்க, மொத்தமா போட்டாங்க. ஏன் நம்மளுக்கு வர வேண்டிய காசு மாசம் மாசம் வர ஒரு 5000 ரூபாய் போட்டாங்க. அது நாங்களுக்கு முன்ன யார் வராங்களோ அவங்க போடுறவங்க போட்டுட்டு தான் இருப்பாங்க, ஜெயிக்கிறவங்க ஜெயிச்சுட்டு தான் இருப்பாங்க. நாங்க ஐயாவுக்கு தான் ஓட்டு போடணும், அம்மாவுக்கு போடக்கூடாதுன்னு சொன்னா நடக்குமா? அது 4 பேர் சேர்ந்து பார்த்தா நடக்கும். இப்ப இந்த 5000 ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிருந்தா எந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்? அந்த 5000 ரூபாய் எனக்கு கிடைச்சிருந்துச்சுனாக்கா கொஞ்சம் பசி கொஞ்சம் அடங்கி இருக்கும் எங்களுக்கு. நாங்க பசியோட இருக்கிறோம் இல்லையா, அந்த 1000 ரூபாயும் கிடைக்கல, இந்த 5000 கிடைக்கல. அப்ப இதெல்லாம் கேட்க போனா கவர்மெண்ட் எங்களுக்கு என்ன உதவி பண்ணுது? இல்லாதப்பட்டவங்க நினைச்சு தானே இப்படி எல்லாம் இருக்கிறாங்க. அதனால ரொம்ப சங்கடமா தான் இருக்கு. அது கிடைச்சா எங்களுக்கு பின்னையும் கொஞ்சம் உதவியா இருக்கும். ஒரு அரிசி வாங்கலாம், ஒரு பருப்பு வாங்கலாம், உடம்பு சரியில்லை ஒரு ஊசி போடலாம். ஒரு 1000 ரூபாய் வாங்குறது எவ்வளவு கஷ்டம்னு கேட்டு பாருங்க. இப்ப 5000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட்டா இருக்கும் தெரியுமா? எங்களுக்குன்னு ஒரு 1000 ரூபாய் வந்த மாதிரி இருக்கும்ல. எங்க புருஷங்க கேட்டாலாம் நாங்க நிமிந்து வாழலாம்ல, நிமிந்து சொல்லலாம்ல. 1000 ரூபாய் இருக்குது எங்க கிட்ட,
எங்க கவர்மெண்ட்ல இருந்து எங்க லேடிஸ்க்கு இல்ல எங்களால என்ன பிரயோஜனம்னு கேட்டவங்க கிட்ட ஒரு 1000 ரூபாய் கொண்டு போய் நீட்டலாம்ல, ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னவங்க கிட்ட 1000 ரூபாய் கொண்டு போய் நீட்டலாம். அதுக்கு கூட வக்கு இல்லாம உட்காந்து நிக்கிறோமே. அந்த 1000 ரூபாய் என்கிட்ட இருந்தா எனக்கு கவர்மெண்ட்ல மாசம் 1000 ரூபாய் தராங்க பாத்தியா, ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டோட இருக்கலாம்ல, வீட்டுல ஒரு மரியாதையா இருக்கலாம்ல, புருஷன்கிட்டயே மரியாதையா இருக்கலாம்ல, அந்த மரியாதையை ஏன் எங்களுக்கு கொடுக்கறத நிறுத்துறீங்கன்னு நான் கேட்கறேன். எந்த ஆட்சி வந்தாலும் அடுத்தடுத்து 1000 ரூபாய் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல வேற ஏதாவது திட்டத்தை கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? வேற திட்டம் என்ன, அவங்க போடுறவங்க போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா திட்டம் போறாங்க, நம்ம போடாதவங்களுக்கு போட போறாங்களா? ஏங்கண்ணா எவ்வளவு பேத்துக்கு வரல, வயசானவங்களுக்கு வரல, காடு காடு நிறைய வச்சிருக்காங்க அவங்களுக்குலாம் வருது, சும்மா இல்லாதவங்களுக்கு வரல. அது நம்ம கஷ்டம் தானே. அது திட்டமா பார்த்து பொம்பளைங்கன்னா எல்லாருக்கும் போடணும், அதுதான் திட்டம். அது வேற மாதிரி கொடுத்தாலும் சரி, அது கொடுக்காட்டியும் சரி, அதை பத்தி நம்ம சொல்லக்கூடாது, அது அவங்களோட விருப்பம். வேற எதுவும் திட்டத்தை பத்தி இப்போதைக்கு யோசனை வரல எனக்கு. ஓப்பனா சொன்னோம்னா நான் நிறைய யோசிச்சிருப்பேன், இதெல்லாம் பண்ணா கவர்மெண்ட் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னாக்கா கவர்மெண்ட் கிட்ட பதவி அதிகாரம் எல்லாமே இருக்கு, ஓகேங்களா? அதை வச்சு மக்களுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க. நீங்க வர்றீங்கன்னா சைரன் வச்ச 4 வண்டி முன்னாடி போகுது, சைரன் வச்ச 4 வண்டி பின்னாடி போகுது, நடுவுல நீங்க வர்றீங்க. மக்களோட மக்களா வந்து பாருங்க, தெரியும் மக்களோட கஷ்டம் சார். இல்லாட்டினா தெரியாது சார் யாருக்கும். கூட கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு யூஸா இருக்கும். இது கொடுத்துட்டு இருந்தாதான் நல்லா இருக்கும். வேற திட்டம் என்ன கொடுக்க போறாங்க? இந்த 1000 ரூபாய் இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டா நல்லா நம்மளுக்கு செலவு ஆகும். இப்போ நம்ம தமிழகத்துல இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு, எந்த ஆட்சி தமிழகத்துல வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்க விருப்பப்படி. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு யார் ஆட்சிக்கு வந்தா என்னப்பா, இந்த எள்ளி கடாக்காராக்கா இன்னைக்கு பழப்ப ஓட்டிச்சுன்னா நாளைக்கு சோறு தின்னோம், நாளைக்கு பழப்ப ஓட்டிச்சுன்னா நாளைக்கு தின்ன போகுது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஏதாவது ஒரு மாற்றம் கவர்மெண்ட் மூலியமா பப்ளிக்ல ஏதாவது நடக்குதுன்னு சொல்லுங்க. இவங்களுக்கு போடலாம் ஏதாவது மாற்றம் வருதான்னு பார்ப்போம், இவங்களுக்கு போடலாம் ஏதாவது மாற்றம் வருதான்னு பார்ப்போம். போனோடனே அந்த போலிங் பூத்துல கிளிக் பண்றாங்க தெரியுமா, எம்ஜிஆர் மூஞ்சி ஞாபகம் வந்துருச்சுப்பா அதான் ஜெயலலிதாக்கு போட்டேன், கருணாநிதி மூஞ்சி ஞாபகம் வந்துருச்சுப்பா அதான் ஸ்டாலினுக்கு போட்டேன், விவசாயிங்க நிலைமை ஞாபகம் வந்துருச்சுப்பா அதான் சீமானுக்கு போட்டேன், இப்படின்னு வகை வகையா சொல்லுவாங்க. இப்போ இளம் தலைவர் விஜய் வந்தாருன்னா அதுல ஏதாவது நல்லது பார்க்கலாமான்னு சொல்லிட்டு விஜய் ரசிகர்லாம் போடலான்னு பாக்குறோம், அவர் ஏதாவது நல்லது செய்வாரான்னு அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப வந்து நீங்க ஸ்டாலின் ஐயாக்கு ஒரு விஷயம் சொல்லணும், எனக்கு இது வேணும், இது அவர் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க ஒரு கேக்குறீங்கன்னா என்ன கேட்பீங்க? இன்னும் 1000 ரூபாய் சேர்த்து போட்டா நல்லதுதான். இப்போ 1000 ரூபாய் போடுறாரு, 1000 ரூபாய் சேர்த்து போட்டா ஒரு மாசம் உட்காந்து முடியாத காலத்துல திங்கலாம், அது நல்லதுதான். வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தா நல்லதுதான். இந்த ரோட்ல வேலை வெட்டி இல்லாத கஷ்டப்பட்டுட்டு கிடக்குறோம், இது நாங்கள் வேலை இல்லாதவங்களுக்கு ஏழைப்பட்ட மக்களுக்கு ஒரு நல்லது. இன்னும் ஒரு 1000 ரூபாய் சேர்த்து போட்டா நல்லதுதான் நினைப்போம். எனக்கு வயிறார நான் சாப்பிடணும், எனக்கு அதை கொடு இதை கொடுலாம் நான் கேட்க மாட்டேன். எங்களுக்கு வயிறார சாப்பாடு கிடைச்சா போதும், எங்களுக்கு அந்த அளவுக்கு எங்களுக்கு உதவி பண்ணா போதும். சரிங்க, நான் காசு போட்டேங்க, வசதி கொஞ்சம் பண்ணுங்க, தண்ணி வரல, ரோட்ல உட்காந்துருக்குறேன், அவங்க வீடு அங்கங்க கவர்மெண்ட் கொடுக்குறாங்க, அந்த வீடு கொடுங்க எங்களுக்கு. இந்த ஓஎஃப் காசு கொடுங்க, அதுவும் வரல, இந்த ரேஷன் கார்டு காசு கொடுங்க அப்படின்னு தான் சாமி கேட்போம். அப்புறம் நாங்க என்ன கேட்க போறோம்? கோடி கோபுரமா கேட்க போறோம்? லேடிஸ்க்கு பஸ் ஃப்ரீன்னு விட்டாங்கல்ல, விட்டீங்களே, டிரைவர் என்ன கரெக்டா ஸ்டாப்ல நிப்பாட்டுறாரா? ஓடி 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 போய் ஏறினா கூட பஸ்ஸை எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் ஓட விட்டு கொண்டு போய் எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்ப எங்களோட லேடிஸை வந்து பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் பப்ளிக்ல வந்து கேமரா சிசிடிவி கேமரால தெரியிற அளவுக்கு எங்களுக்கு ஃப்ரீ பாஸ்ன்னு விட்டுருக்குறீங்க. ஃப்ரீ பாஸை விட்டதும் இல்லாத சிலிண்டர் பில்லு, கேஸ் சிலிண்டர் பில்லு, கரண்ட் பில்லு, செல்லு மொபைல் பில்லு, எல்லா பில்லையுமே ஏத்திட்டாங்க. இதை ஏத்தி இந்த 5 ரூபா பஸ் டிக்கெட்டு எங்களுக்கு வந்து ஃப்ரீயா? அதோட எங்களுக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? ஓடி போய் பஸ் ஏறல. அதே போல ஃப்ரீ பஸ் விட்டுங்க, இப்ப என்ன இருக்குது, ஃப்ரீ பஸ் 1 வருது, டிக்கெட் வாங்குற பஸ் 5 பஸ் வருது. 5 பஸ் வந்த பிறகு அதுக்கு பிறகுதான் ஃப்ரீ பஸ் 1 பஸ் வருது. அது எதுக்கு விடணும்? நீங்க விடவே தேவையில்லையே, நாங்க லேடிஸ் கேட்கவே இல்லையே. எப்பா இப்போ நான் இவங்களை கூப்பிட்டு வரல, நான் பேசுறத வச்சு அவங்க ஆதங்கத்தை கொட்டுறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க பஸ் மேட்டர் சொன்னாங்க தெரியுமா, அது ஒயிட் போர்டுக்கு மட்டும் ஏன் ஃப்ரீ பஸ்? பஸ்னா எல்லாமே ஒண்ணுதானப்பா. ஃப்ரீ பஸ்ஸுக்கு அதாவது ஒயிட் போர்டுக்கு மட்டும் ஃப்ரீ பஸ், ஃப்ரீ பாஸ், லேடிஸ்க்கு மட்டும். பசங்க எங்க வீட்டுல பசங்க இது ஜாஸ்தி எண்ணிக்கை. அவங்க சொன்னாங்க பஸ் மேட்ரு ஸ்டாப்ல நிறுத்தலன்றது அவங்களோட கோரிக்கை, ஓகேங்களா? ஏறுறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். நான் இப்பவும் சொல்றேன், அப்பப்போ பஸ்ல போறேன் நானே, ஒயிட் போர்டு மட்டும் தான் ஃப்ரீன்னு சொல்லி நிறைய பேர் ஏறுறவங்களும் இருக்காங்க. எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? பெனிஃபிட் நீங்க கொடுக்குறீங்க, ஆனா சொல்லிக்கிற மாதிரி பெனிஃபிட்டா இல்ல. இப்போ கவர்மெண்ட் எங்க ஊர்ல இதோ குத்தாங்க அதை குத்தாங்க, நல்ல ஊருங்க, இப்படி எல்லாம் பண்ணி கெடுத்துறாதீங்க தயவு செஞ்சு சொல்றேன். என் ஆதங்கத்தை தான் கொட்டுறேன், நான் திட்டல, என் வருத்தத்தை தெரிவிக்கிறேன். எனக்கு ஆதங்கமும் கிடையாது. அவங்க 1000 ரூபாய் வாங்கிக்கிறாங்க, எங்களுக்கு வரலையாக்கா, உங்களுக்கு வரலையா? நீங்களும் லேடிஸ் தானே,
எங்களுக்கே அந்த சந்தேகம் வருது இல்ல, நாங்களே லேடிஸானு கேட்கற அளவுக்கு ஆயிப்போச்சு இல்ல. இப்போ நீங்களும் லேடிஸான ஏன் உங்களுக்கு ஏன் தரல? இது கட்டினா தர மாட்டாங்களா, அது கட்டினா தர மாட்டாங்களா? அடப்பாவீங்களா, இந்த ரூல்ஸ் எல்லாம் வச்சு. இப்ப கூட பஸ் ஸ்டாப்ல பாத்தாங்க 1000 ரூபாய் திட்டம், புதுப்பெண் திட்டம் அப்படின்னு போட்டிருக்கீங்க. நல்லா இருக்கு, பேர் சூப்பரா இருக்கு, உண்மையிலேயே பேர் ரசிக்கிற மாதிரி இருக்கு. புதுப்பெண் திட்டம்னு சொன்னீங்களே, புதுசா வர பெண்களுக்கு ஏன் தர மாட்டேங்கிறீங்க? கொடுங்களேன், கொடுங்க, 4 வாரத்தை கொடுங்க, நல்லா இருக்கும் கவர்மெண்ட்.